ஹே மகாஸ், இந்த எபிசோட்ல ராஜேஸ்வர் காளிச்சாமி டைரக்ஷன்ல மணிகண்டன் நடிப்பில் வெளிவந்திருக்கும் குடும்பஸ்தன் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, கோயம்புத்தூர்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனில டிசைனரா வேலை பார்க்குறாரு மணிகண்டன். யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிற மேக்னாவை வீட்டுக்கு தெரியாம காதலிச்சு இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாரு மணிகண்டன். குடும்பஸ்தனா ஆனதுக்கு அப்புறமும் ஹீரோயினை வேலைக்கு அனுப்பாம படிக்க வைக்கிறாரு. மொத்த ஃபேமிலியும் இவரோட இன்கம் நம்பி தான் இருக்காங்க. இந்த நிலைமையில ஆஃபீஸில் நடந்த ஒரு பிரச்சனையில வேலை போயிருது. இருக்கிற கமிட்மெண்ட்ஸை சமாளிக்கிறதுக்காக ஆப் மூலமா ஒரு லோன் வாங்குறாரு. அந்த லோன் அடைக்கிறதுக்கு வெளியே லோன் வாங்குறாரு. இப்படியே கடன் மேல கடன் வாங்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல இவர் குட்டுலாம் வெளிப்பட்டு வீட்டுல மாட்டிக்கிறாரு. அம்மாவோட ஐடியால ஒரு பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்றாரு. அதுவும் லாஸ் ஆயிருது. ஒரு பக்கம் கடன் கொடுத்தவங்க இருக்காங்க, இன்னொரு பக்கம் சொந்த அக்கா புருஷனே இவருக்கு இடைஞ்சலா இருக்காரு. இவ்வளவு பிரச்சனையில இருந்து மணிகண்டன் எப்படி மீள்றாரு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. அட, இந்த கதை தான் நம்ம லைஃப்ல டெய்லி நடக்குது. இதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு போதுன்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் இந்த டீம் பிரில்லியண்டா ஒரு வேலை பார்த்திருக்காங்க. டெய்லி நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளை காமெடிக்கு வந்து பக்கா என்டர்டைன்மெண்டா கொடுத்துருக்காங்க. சொல்ல போனா வி சேகர், டிபி கஜேந்திரன் மாதிரி இந்த படத்தை எடுத்துட்டு இருக்காங்க நக்கலடிஸ் டீம். ஆமாங்க, பிரபல யூடியூப் சேனல் நக்கலடிஸ் டீம் தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பிரசன்னா பாலச்சந்திரன் கதைவாசம் எழுத, அதுக்கு கூடுதல் திரைக்கதை எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு ராஜேஸ்வர் காளிச்சாமி. இவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும். நக்கலடிஸ் டீம்ல இருக்கிற எல்லாருமே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே தான் பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஹீரோ ஹீரோயின் இன்ட்ரோ சீன் நல்லா இருந்துச்சு. மணிகண்டன் டாக்டரா நடிக்கிற சீன் நல்லா இருந்துச்சு. கூட ஒர்க் பண்ற பாக்கியராஜ் கேரக்டர் ஓனரா நடிக்கிற கேரக்டர் நல்லா இருந்துச்சு. நாட்டுக்குழி வாங்க போற சீன் நல்லா இருந்துச்சு. அப்பா அம்மாவோட 60ஆம் கல்யாணத்துல நடக்கிற சீன்லாம் நல்லாவே இருந்துச்சு. இப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா காமெடி தர்பார் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சதும் நமக்கே ஒரு வல்லு விடுது. ஐயோ, இப்போ வர படங்கள்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஆஃப் எப்படி இருக்க போகுதுன்னு நினைச்சோம். செகண்ட் ஹாஃபும் ஸ்டார்ட் பண்ணவே கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல சொந்த பிஸ்னஸ், கடன்காரங்க பிரச்சனை, கடன்காரங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக பப்ளிக் டாய்லெட்ல போய் ஒளிஞ்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஜவ்வா இழுத்து வச்சிருக்காங்க. ஆனாலும் படம் ப்ரீ கிளைமேக்ஸ்ல சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. படம் ஃபுல்லா நம்மளை சிரிக்க வச்சவங்க உளறல் பாட்டு மூலமா நம்மளை அளவும் வைக்கிறாங்க. அதாவது எமோஷனலா இருக்குன்னு சொல்ல வரேன். அப்புறம் இது காமெடி படம் இல்ல, கிளைமேக்ஸ்ல ஒரு சேசிங் சீன் ஒன்று வச்சிருக்காங்க. ஆனாலும் சிரிக்க வச்சிருக்காங்க. ஆனா என்ன, மேக்கிங்ல நிறைய இடத்துல யூடியூப் பாக்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்ல மட்டும் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே சரியா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் கிரிப்பா இருந்திருக்கும், சூப்பரா வந்திருக்கும். போகாம செலவுக்கு என்ன பண்ண? கடன் வாங்கணும். கடன். டெக்னிக்கல் வைஸா இது ஒரு ஆவரேஜான படம் தான். வைசாக் மியூசிக்ல உளறல் பாட்டு மட்டும் கொஞ்சம் டச்சிங்கா இருந்துச்சு. அது பிளேஸ் பண்ண இடமும் நல்லாவே இருந்துச்சு. சுஜித் சுப்ரமணியோட சினிமாட்டோகிராஃபில அப்பா அம்மாவும் ஹீரோ ஹீரோயினும் ஒரு ஜன்னலுக்கு நடுவில் நின்று பேசுவாங்க. அந்த சீன் நல்லாவே எடுத்திருந்தாங்க. கண்ணன் பாலோட எடிட்டிங்ல ஒரு 30 நிமிஷம் ட்ரிம் பண்ணிருக்கலாம். ட்ரிம் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏதாவது வாங்கி எவ்வளவு பணம்? 1 லட்சம். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா மணிகண்டன் தான் மொத்த படத்தையும் தோல்ல தூக்கி சுமக்கிறாருன்னு சொல்லலாம். பாத்ரூம்ல தனியா நைட்டு புலம்புற இடத்துலையும் சரி, வயிற்றுல இருக்கிற பாப்பா கிட்ட பேசுற இடத்துலையும் சரி, நடிப்புல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஏம்மா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அம்மா தட்டை பிரிச்சுட்டு போவாங்க. அந்த சீன்ல அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் டாப் நாச். கிளைமேக்ஸ்ல இந்த பணம் ஒரு ஜூஸ், இது இல்லைன்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெடிச்சு பேசுவாரு. அந்த இடத்துல சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். புது கான்செப்ட் ஒன்று சேர்ந்தா தெரியல. குரு சோமசுந்தரம் அக்கா புருஷனா ஒரு நெகட்டிவ் ஷேட்ல நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற அக்கா புருஷங்க பாதி பேர் இப்படிதான் இருக்காங்க. அவங்கள பிரதிபலிக்கிற மாதிரி இவரோட கேரக்டர் அமைச்சிருக்காங்க. அந்த கேரக்டர்ல சூப்பராகவும் நடிச்சிருக்காரு. மணிகண்டன்ட்ட அக்செப்ட் த ஃபெயிலியர்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துல இவருக்கே ஃபெயிலியர் அக்செப்ட் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன்ல சட்டிலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. சூப்பர். எல்லாம் எப்படி போகுது நவீன்? அக்செப்ட் தி ஃபெயிலியர். நீ ஒரு ஃபெயிலியர். சான்வே மேக்னா யாருமே நடிக்க தயங்குற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஆமாங்க, இந்த படத்தோட ஹீரோயின் கேரக்டர் அப்படிதான் ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்தவங்க தான் அந்த ஹீரோயின். ஒரு பக்கம் தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு சொல்லிட்டு மட்டம் தட்டுவாங்க. இன்னொரு பக்கம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு நீ பாஸ் பண்ணலையான்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களாம் மட்டம் தட்டுவாங்க. எப்பவுமே இந்த மாதிரி சொந்தக்காரங்க 4 பேர் இருப்பாங்க. நம்ம வீட்டில் ஒரு ஆள் யூபிஎஸ்சி எக்ஸாமோ பேங்கிங் எக்ஸாமோ எழுதுறோம்னா, நீ எப்பமா பாஸ் பண்ண போற, அவன் கவர்மெண்ட் ஜாப் போயிட்டான், இவன் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் போயிட்டான், இவன் கலெக்டர் ஆயிட்டான், இவன் ஐபிஎஸ் ஆயிட்டான்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பானுங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு இவங்க எழுதுற எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டு பாருங்களேன், ஆன்சரே அவனுக்கும் தெரியாது. அது எவ்வளவு கஷ்டம்னு படிச்சு பார்த்தா தானே தெரியும். அதெல்லாம் புரியாது. வாய்க்கு வந்ததை பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஒருவேளை அந்த பொண்ணு தோத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், வார்த்தையாலே கொன்றுவாங்க. இப்படி எக்ஸாம் எழுதுற பெண்களோட பிரச்சனைகளை பேசுற மாதிரி சான்வே மேகனா சூப்பரா நடிச்சிருக்காங்க. சூப்பர். ஸ்டேஷனரி, யூனிஃபார்ம், சைக்கிள், லேப்டாப், 2 வீலர், 4 கொடச்சநாடு கனகம் இந்த படத்துல இன்ட்ரோ ஆயிருக்காங்க. ஆர் சுந்தரராஜனோட சேர்ந்து அவங்க அடிக்கிற லூட்டி படம் ஃபுல்லா வேற லெவல்ல இருந்துச்சு. நிறைய இடத்துல ஹியூமர் ஒர்க் ஆச்சு. சத்தியமா 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 சத்தியமா. அதே மாதிரி இந்த படத்தோட ரைட்டர் பிரசன்னா பாலச்சந்தர், ஜென்சல் திவாகர், நக்கலடிஸ் அனிபத்தோட சேர்ந்து அடிக்கிற லூட்டி தாறு மாதிரி தக்காளிச்சோறு. அவங்க வர இடம்னா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம்.
நடுவுல ஜாப் போறதா பியூட்டியே. மணிகண்டன் கொலிக்கு அவரை பாக்கியராஜ் கேரக்டர் அவர் பேர் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவரெல்லாம் பட்டைய கிளப்பிட்டாரு. மணிகண்டன் ஃப்ரெண்டா வர முத்தமிழ், மணிகண்டன் அக்காவா வர நிவேதிதன்லாம் அட்டகாசமா நடிச்சிருக்காங்க. படத்துல ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், சொந்தக்காரங்க நடிச்சவங்க, கடன் கொடுத்தவங்க, பார் ஃப்ரெண்ட்ஸ்னு அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டரை சிறப்பா பண்ணியிருக்காங்க. சூப்பர். கம்பெனிக்கு மோத்திலால் ஜுவல்லர்ஸ் ஆர்டர் கிடைச்சிருக்குது. என்கிட்ட ஒரு புது டிசைன் கான்செப்ட் இருக்கு. படத்தோட டயலாக் ஏகப்பட்ட இடத்துல ரசிக்க வச்சு. உதாரணத்துக்கு, உண்மைன்னா ஒரு தடவை சொல்லலாம், ஞாபகம் வச்சுக்கலாம், ஆனா பொய் அப்படி கிடையாது, நான் தினம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டைலாக்டும் சூப்பரா இருந்துச்சு. பார்க்ல நின்று பேசுற மாதிரி ஒரு சீன் வரும். வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு என்னடா பொழுதனைக்கும் படுத்தே கிடக்குறாங்க, பெரிய சோம்பேறியா இருப்பாங்களோன்னு எனக்கு தோணும். உள்ள இருந்து வெளியே பார்க்கும்போது என்னடா பொழுதனைக்கும் ஓடிட்டே இருக்காங்க, கிறுக்கனாலா இருப்பாங்களோன்னு சொல்லுவாங்க. அந்த டைலாக்டும் சூப்பரா இருந்துச்சு. நிறைய வளைஞ்சு கொடுத்துட்டேன், இதுக்கு மேல வளைஞ்சா ஒடிஞ்சிருவேன்னு ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக்டும் சூப்பரா இருந்துச்சு. ஓவராலாக அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, மிடில் கிளாஸ் குடும்பம் நடத்துகிறவங்க 90% இப்படி தான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட கதையை காமெடி கலந்து சொல்லியிருக்காங்க. ஒரு குடும்பத்தின் அழுது என்னைக்காச்சும் பார்த்துருக்கீங்களா? இந்த படத்தை அவங்கள தனியாக பார்க்க வச்சு பாருங்க, கண்டிப்பாக அவங்க அழுவாங்க. அந்த அளவுக்கு காமெடியாகவும் எமோஷனாகவும் எடுத்திருக்காங்க. இந்த படத்தில் ரத்தம் தெரிக்கிற காட்சிகளோ செக்ஸுவல் சீன்ஸோ எதுவுமே கிடையாது. இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட தியேட்டர் போய் பார்க்கலாம். இந்த படத்துக்கு நான் தர ரேட்டிங் 3.5 அவுட் ஆஃப் 5. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் கன்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கன்காட். மணிகண்டன் நினைச்சு பாத்ரூம்ல புலம்புறாரு, நம்மலாம் மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் எங்கே போய் சொல்ல.